நம்ம ஒரு 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 ஒருமித்த கருத்தை நோக்கி போகிறோம் அப்படின்னா அதுக்காக நம்மளும் சில விஷயங்களை விட்டு கொடுத்து தான் அதுக்கு பேர் தான் கூட்டணியே. நம்ம எல்லாத்தையுமே எக்ஸாக்டாக நமக்கு நான் என்னென்ன தொகுதியெல்லாம் நிற்பனோ அந்த தொகுதியெல்லாம் நின்றுக்கிட்டு எனக்கு எக்ஸாக்டாக என்ன ஓட்டு வருமோ அதெல்லாம் நான் மட்டுமே வாங்கிக்கிறது பேர் கூட்டணி கிடையாது. என் இடங்களையும் சிலருக்கு விட்டு கொடுப்பேன், என் ஓட்டுகளையும் சிலருக்கு விட்டு கொடுப்பேன் அப்படிங்கிறது தான் கூட்டணி. அந்த கூட்டணியை உருவாக்குவதற்காக இந்த கிவ் அண்ட் டேக் எல்லாமே எப்பவுமே நடக்கக்கூடியது. இது ஐயாலாம் உள்ளே இருக்கும்போது பாமகவை விட்டு விலகி இருந்த ஆட்கள் எல்லாம் அவ்வளோ ஆர்வமும் உற்சாகமும் உள்ளே வந்து சேர்றாங்க. இது வரைக்கும் பாமக வந்து விருப்ப மனுக்கள் வாங்குறாங்கல்ல, அந்த வேட்பாளர்கள் விருப்ப மனு இல்லாத அளவுக்கு மிகப்பெரிய திருவிழா மாதிரி கூட்டம் நடந்து அந்த விருப்ப மனுக்கள்லாம் வாங்கினாங்க. நானும் விருப்ப மனு வந்து கையெழுத்து போட்டு வாங்குற இடத்துல நம்மளும் இருந்தோம். 2024 அல்லது அதுக்கு முன்னாடி வரைக்கும் இருந்த பாமகவோட கூட்டங்கள், அதுக்கு வரக்கூடிய எழுச்சியான கருத்துக்கள், சமூக ஊடகத்தில் இருக்கக்கூடிய ரெப்ரசன்டேஷன் அப்படிங்கிறத விட இந்த பிரச்சனைகளுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா அந்த யாரெல்லாம் அந்த கட்சியில் வந்து ஒரு தீய சக்திகளாக அந்த கட்சியை அழிச்சிட்டு இருந்தாங்களோ அவங்கள வெளியேற்றின பிறகு பாமகவோட வளர்ச்சி இன்னும் அதிகமாக இருக்குது. மக்களிடத்தில் அதிகம் ஒரு சந்தோஷமாக பாட்டாளிகள் வந்து பங்கெடுக்கிறாங்க. டெல்லியில் போய் ஒரு கூட்டம் நடத்தி அங்கே ராம்தாஸ் ஐயா மாஸ்க் போட்டுட்டு அங்கே கூட்டம் நடத்துனாங்க. மாஸ்க் பிரிச்சா எல்லாம் முக்கால்வாசி எல்லாம் ஹிந்திக்காரங்க. இங்கேருந்து போனது ஒரு 20 பேர் தான், மிச்சம் ஒரு 200-300 பேர் எல்லாம் ஹிந்திக்காரன். லோக்கலில் காசு கொடுத்து கூட்டம் நடத்தி அவனுக்கு ஹிந்தியில் வந்து அவனுக்கு எதுக்கு போராடுறீங்கன்னா அவனுக்கு சொல்ல தெரியல, ஹிந்தியில் ஏதோ சொல்லிட்டு இருக்கானுங்க, காசு கொடுத்தாங்க வந்து நிற்கிறவங்க. இதுதான் அவங்களோட நிலைமையாக இருக்குது. மக்கள் ஆதரவு இருந்ததுன்னா இப்படி காசு கொடுத்து கூட்ட பாமக கலாச்சாரத்தில் இல்லாத ஒரு விஷயத்தை செய்ய வேண்டிய அவசியம் அவங்களுக்கு இல்லைல்ல. 99.9% பாமக அன்புமணியன் அவர்கள் தான் இருக்கணும் போது ஐயா ஒரு வேலை மனம் மாறி அண்ணன் கூட வந்து சேர்றாரு அப்படின்னா ஐயா ஒருவர் வருவார். காந்திமதி அவர்கள் ஸ்ரீகாந்தி அவர்களோ அவங்க பசங்களோ வர்றாங்கன்னா அந்த மொத்தம் 4 பேர் தான் உள்ள வருவாங்க. அது வாக்கு எண்ணிக்கை எல்லாம் கிடையாது. நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட். கான்டாக்ட் 7667008999. நலம் தரும் நல்லார் சித்த மருத்துவமனை. இதய நோய், சர்க்கரை நோய், பக்கவாதம், சிறுநீரக பிரச்சனை, தண்டுவடம் மற்றும் மூட்டு பிரச்சனைகளுக்கு மிகச்சிறந்த மருத்துவமனை. கிருஷ்ணகிரி, சென்னை மற்றும் மதுரை. தொடர்புக்கு 8807666117 மற்றும் 8807666118. ஃபோர்த் ஸ்டேட் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் பாமகவின் செய்தி தொடர்பாளர் சூர்யா அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். இப்போ கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் பாமக நினைச்சிருந்தா, அதாவது அதிமுகவுடன் கூட்டணி அமைச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு எம்பி சீட்டை வந்து பெற்றிருக்க முடியும். குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா அதிமுக வேட்பாளர் அசோகன் அவர்கள் 2.93 லட்சம் வாக்குகளை பெற்றிருந்தாரு. ஒருவேளை அதிமுகவுடன் பாமக வந்து கூட்டணி வச்சிருந்ததுன்னா எம்பி சீட் வந்து உறுதியாக வந்து பெற்றிருக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லப்படுது. இப்போ இந்த இடத்துல வந்து பாமக வந்து கூட்டணி கணக்கை வந்து தப்பா போடுதோ? இல்லை, போன முறை கூட்டணி ஏன் அமைக்கலைங்கிறத வந்து போன தேர்தலோட சூழல், பாமக, அதிமுக, பாஜக ஒவ்வொரு கட்சியும் அன்றைய கள சூழல், அவர்கள் கட்சிக்குள்ள இருக்க இன்டர்னல் இஷ்யூஸ்லேருந்து ஆரம்பித்து எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ்லேருந்து பல விஷயங்களை கருதி அவங்க அந்த கூட்டணி வேணுமா வேணாமான்னு அவங்கவுங்க முடிவு பண்ணிப்பாங்க. அந்த வகையில் போன தடவை கூட்டணி இல்லைங்கிறதுக்கான காரணங்கள் வேறு. இந்த முறை நம்ம கூட்டணி சேர்ந்தவங்க திமுகவை வீட்டுக்கு அனுப்பணும் அப்படிங்கிறத மெயின் அஜெண்டாவே. அதில் வந்து எனக்கு வந்து இந்த ஒரு எண்ணிக்கை, எனக்கு எக்ஸ் அமௌண்ட் ஆஃப் சீட் எனக்கு வேணும், ஒரு 40 சீட்டு வேணும்னா அதிலே தான் பிடிவாதமாக நிற்கணும் அப்படின்னு அவசியம்லாம் கிடையாது. நம்ம ஒரு ஒருமித்த கருத்தை நோக்கி போகிறோம் அப்படின்னா அதுக்காக நம்மளும் சில விஷயங்களை விட்டு கொடுத்து தான் அதுக்கு பேர் தான் கூட்டணியே. நம்ம எல்லாத்தையுமே எக்ஸாக்டாக நமக்கு நான் என்னென்ன தொகுதியெல்லாம் நிற்பனோ அந்த தொகுதியெல்லாம் நின்றுக்கிட்டு எனக்கு எக்ஸாக்டாக என்ன ஓட்டு வருமோ அதெல்லாம் நான் மட்டுமே வாங்கிக்கிறது பேர் கூட்டணி கிடையாது. என் இடங்களையும் சிலருக்கு விட்டு கொடுப்பேன், என் ஓட்டுகளையும் சிலருக்கு விட்டு கொடுப்பேன் அப்படிங்கிறது தான் கூட்டணி. அந்த கூட்டணியை உருவாக்குவதற்காக இந்த கிவ் அண்ட் டேக் எல்லாமே எப்பவுமே நடக்கக்கூடியது. கூட்டணியை உருவாக்குறேன், இல்லை ஒரு பலமான கூட்டணியை வந்து உருவாக்குது பாமக அப்படின்றதுனால இந்த பக்கம் வந்து பாமக அதனால தன்னுடைய ஸ்ட்ரென்த்தை வந்து பலவீனமாக படுத்துதோ, கரைய ஆரம்பிச்சிருக்கோ அப்படின்ற ஒரு கேள்வி வந்து வைக்கிறாங்க. அப்படிலாம் கிடையாது. இன்னைக்கு வந்து என்டிஏ கூட்டணி ஒரு வெற்றி கூட்டணியாக உள்ளது. இந்த கூட்டணி திமுகவை வீட்டுக்கு அனுப்பிவிடும் என்ற நம்பிக்கை கொடுக்குற அளவுக்கான ஒரு சக்தியாக பாமக இன்னைக்கு இருக்குது. இந்த தேர்தல் முடிவில் பாமக 5க்கும் மேற்பட்ட இடங்களை ஜெயிக்கும் போது அப்படி நீங்கள் சொல்கிற ட்ராஜெக்டரி இந்த கிராஃப் மேலே போகுது. இப்போ பாமக இன்னும் தொடர்ந்து வளர்ந்து வருகிறது, அதிக இடங்களை பிடிக்குதுங்கிறது தெரிய போகுது. அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ 2021 பாமக 3% வாக்கு வங்கி வச்சிருந்தது, ஒன்றுபட்ட பாமகவை இருந்த போது. இப்போ பிளவுபடும் போது எத்தனை சதவீத வாக்குகள் வந்து உங்களுக்கு வரும் அப்படின்னு நினைக்கிறீங்க? கூட தான் வரும். 3% 5% தாண்டி போகும். ஏன்னா இந்த பாமகவில் மருத்துவர் ஐயா அவர்களே சுற்றி அண்ணன் வந்து ஒரு அழகான வார்த்தை சொன்னாங்க, பூசாரி கும்பல்னு. இந்த சாமியை எதையும் பக்தர்களை பார்க்க விடாமல் மந்திரிக்கிற மூடி வச்சிருக்கிற ஒரு பூசாரி கும்பலாக இருந்த ஜி.கே. மணி, சேலம் அருள் போன்ற ஆட்கள் எல்லாம் அவர்கள் எல்லாம் இப்போ பாமகலாம் இல்லாத நிலையில் பாமகவினர், பாமக பொறுப்பாளர்கள், மாவட்ட ஒன்றிய பொறுப்பாளர் இன்னும் சுதந்திரமாக இன்னும் சந்தோஷமாக வேலை செய்கிறாங்க. பாமகவை விட்டு இது ஐயாலாம் உள்ளே இருக்கும்போது பாமகவை விட்டு விலகி இருந்த ஆட்கள் எல்லாம்
அவ்வளோ ஆர்வமும் உற்சாகமும் உள்ள வந்து சேர்றாங்க. இது வரைக்கும் பாமக வந்து விருப்ப மனுக்கள் வாங்குறாங்கல்ல, அந்த வேட்பாளர்கள் விருப்ப மனு இல்லாத அளவுக்கு மிகப்பெரிய திருவிழா மாதிரி கூட்டம் நடந்து அந்த விருப்ப மனுக்கள்லாம் வாங்கினாங்க. நானும் விருப்ப மனு அந்த கையெழுத்து போட்டு வாங்குற இடத்துல நம்மளும் இருந்தோம். அப்போ எந்த தேர்தலையும் பார்க்காத அளவுக்கு ஆர்வமான பார்ட்டிசிபேஷன் நம்ம பப்ளிக் கிட்ட பார்க்குறோம். ஒவ்வொரு விருப்ப மனுவும் 10,000 ரூபாய், ஆண்களுக்கு 10,000, பெண்களுக்கு 5,000 வந்து விருப்ப மனு. அவ்வளவும் கவலைப்படாம வந்து எல்லாரும் கூட்டமா வந்து கட்டிட்டு போறாங்க. உள் கிராமங்கள்ல இருந்து ஒன்றிய கிளை பொறுப்புல இருக்கிறவங்க வரைக்கும் வந்து கட்டுறாங்க. அதுல பல பேருக்கு தெரியும் தனக்கு வந்து எம்எல்ஏ சீட் கொடுக்க மாட்டாங்க, தான் மாவட்டத்தில் தனக்கு மேல 10 பேர் 15 பேர் இருக்காங்க அப்படிங்கிறது தெரியும். தெரிஞ்சுமே அவங்க ஏன் பங்கெடுக்கிறாங்கன்னா அது ஒரு திருவிழா போல நினைக்கிறாங்க. தான் இந்த கட்சியில இருக்கோம், இந்த கட்சியில் தன்னோட பங்களிப்பு இருக்கணுங்கிறது கிட்டத்தட்ட டொனேஷன் மாதிரி நினைச்சு அவங்க ஒரு ஆர்வமா வந்து பார்ட்டிசிபேட் பண்றாங்க. போன எல்லா தடவையும் இருந்ததை விட இந்த மாதிரி அதிகமா இருக்கு. அன்புமணி அண்ணன் சென்ற நடைபயணங்கள் நீங்க நிகழ்ச்சிகள் பார்த்துருப்பீங்க. 100 நாள் நடைபயணம் எங்கு மிகப்பெரிய தன்னெழுச்சியாக கூட்டம். நம்ம ஒரு வேன் வச்சோ, காசு கொடுத்தோ, சாப்பாடு கொடுத்தோ, சாராயம் கொடுத்தோ கூப்பிடுற கலாச்சாரமே பாமகல கிடையாது. மக்கள் தானா ஆர்வமா வந்து கலந்துக்கிட்டாங்க. சௌமியா அண்ணி அவர்கள் அவங்க வந்து பெண்களுக்கான உரிமை மீட்பு நடைபயணம் ஈடுபடும் போது பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கூட அந்த கூட்டங்கள் நடந்துட்டு இருக்கு. அவ்வளோ பெரிய தன்னெழுச்சியான கூட்டம், மகளிர் அவ்வளோ தூரம் வந்து அவ்வளோ ஆர்வமாக கலந்துக்கிறாங்க. அப்போ பாமக முன் எப்போதும் இல்லாத அளவுக்கு நீங்கள் ஒரு தேர்ட் பர்சனா, நீங்கள் ஒரு மீடியா பர்சனாக நீங்களே கவனிக்க முடியும். 2024 அல்லது அதுக்கு முன்னாடி வரைக்கும் இருந்த பாமகவோட கூட்டங்கள், அதுக்கு வரக்கூடிய எழுச்சியான கருத்துக்கள், சமூக வலைதளத்தில் இருக்கக்கூடிய ரெப்ரசன்டேஷன் அப்படிங்கிறத விட இந்த பிரச்சனைகளுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா அந்த யாரெல்லாம் அந்த கட்சியில் வந்து ஒரு தீய சக்திகளாக அந்த கட்சியை அழிச்சிட்டு இருந்தாங்களோ அவங்கள வெளியேற்றின பிறகு பாமகவோட வளர்ச்சி இன்னும் அதிகமாக இருக்குது. மக்களிடத்தில் அதிகம் ஒரு சந்தோஷமா பாட்டாளிகள் வந்து பங்கெடுக்கிறாங்க. பாமக ஒன்றுபட வாய்ப்பு இருக்கா இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில? ஒன்றுபடுமா அப்படிங்கிறது வந்து அண்ணா ஐயா அந்த இருவரோட முடிவு. அதில் நமக்கு எதுவும் கருத்துக்கள் கிடையாது. வரணும்னு வர வேணாம் அப்படின்னு நம்ம சொல்றதில்ல. ஆனால் ஒரு விஷயம் என்னன்னா அதனால எந்த இம்பாக்டும் கிடையாது. அவங்க இப்போ நம்ம வந்து அவங்க வந்து அந்த ஒரு அணி பிரிஞ்சு போனதுனால அவங்க நம்ம அவங்கள விலக்கி வச்சோம் அப்படிங்கிறதுனால நமக்கு பெருசா என்ன எழுந்துட்டுனா ஒண்ணுமே கிடையாது. சொல்ல போனா நமக்கு லாபம் தான். ஆனா வன்னிய சமூக மக்களுக்கு ஒரு குழப்பம் ஏற்படும்ல, ஐயா வந்து தனியா இருக்காரு, அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தனியா இருக்காரு அப்படின்னு. கிடையவே கிடையாது. அதாவது மக்கள் வந்து நம்ம நினைக்கிறோம் படித்தவன் படிக்காதவன், பாமரன், கிராமத்தில் இருக்கவங்க, டவுனில் இருக்கவங்க, உலக அரசியல் பேசுகிறவங்க, உள்ளூர் அரசியல் கூட தெரியாதவங்கன்னு பலதரப்பட்ட மக்கள் இருக்கலாம். ஆனால் அந்த மக்களுக்கு வந்து நமக்கு எது தேவை, அரசியல் ரீதியாக எது தேவை அப்படிங்கிறத அந்த முடிவு எடுக்கிறதுல மக்கள் எந்த காலத்துலையுமே குழப்பம் இருந்தது இல்லை. நம்ம பல்வேறு தேர்தல்களை பார்த்துருக்கோம். மத்திய தேர்தலாக இருக்கட்டும், மாநில தேர்தல்களாக இருக்கட்டும், சிட்டியில் இருக்கக்கூடிய உலகமே சுற்றி வரக்கூடிய ஃப்ளைட்லேயே ட்ராவல் பண்ணுற ஒருத்தன் வந்து இந்த நாட்டுக்கு, தன் மக்களுக்கு, தனக்கு என்ன தேவைன்னு முடிவெடுக்கிறதுல எப்படி ஒரு தெளிவு இருக்கோ, கிராமத்தில் கடைகோடியில் இருக்கக்கூடிய வெளி உலகத்துக்கே தொடர்பு இல்லாத ஒரு மனிதனுக்கும் அதே தெளிவு இருக்குது. நம்ம அதை பார்த்துருக்கோம். ஒரு ஸ்விங் அடிச்சதுன்னா சிட்டியில் மட்டும் கிடையாது, ஒட்டுமொத்தமாக ஸ்விங் அடிக்குது. அந்த மாதிரி இந்த வன்னியர்கள் அப்படிங்கிற ஆங்கில தான் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா ஐயா அவர்களோட டீமை அவர்களை நம்பி இதுக்கு மேலே போய் பிரயோஜனம் கிடையாது. இந்த சமுதாயத்தை அவங்களால கேடு மட்டும் தான் நடக்கும், நல்லது கிடையாதுங்கிறதும். அன்புமணி அண்ணன் அவர்கள் தான் இந்த சமுதாயத்துக்கு தலைவர், இந்த மக்களுக்கு தலைவர், எதிர்காலத்தை எடுத்து செல்லக்கூடிய தலைவர் அன்புமணி அவர்கள் தான். மக்கள் தெளிவாக இருக்காங்க. நான் பல்வேறு ஊர்களுக்கு சென்று நிறைய களப்பணிகள், சர்வேலாம் நாங்கள் பண்ணுறோம். அதில் சிட்டியில் இருக்கிறவங்க, படித்தவங்க, வெளிநாடுகளில் வாழக்கூடிய, டயஸ்போராவில் இருக்கக்கூடியவங்கலேருந்து ஆரம்பித்து கிராமத்தில் தான் வீடு, தெரு, வயல் தாண்டி எங்கேயுமே போகாதவங்க வரைக்கும் எல்லாருமே அன்புமணி அண்ணன் தான் அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக இருக்காங்க. அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா எத்தனையோ கூட்டங்கள் அந்த தரப்பில் நடத்த ட்ரை பண்ணாங்க. பூம்பாரில் ஒரு மகளிர் மாநாடு போட ட்ரை பண்ணாங்க. சேலம் உட்பட வெவ்வேறு இடங்களில் எந்த இடத்துல கூட்டமே வரல. அது என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு இளைஞரணி கூட்டம்னு சொல்லிட்டு எல்லாரையும் திரும்ப அதே கூட்டம் தான் வைக்கிறாங்க. சமூக ஊடக பிற கூட்டம்னு சொல்லி அதுக்கும் அதே டீம் தான் திரும்ப. இது நீங்கள் கவனிப்பீங்களான்னு தெரியல, ஏன்னா எங்களுக்கு பொறுப்பாளர்கள் தெரியும்ல, இவங்க இந்த டீமில் தான் இருக்காங்க, அந்த டீமில் தான் இருக்காங்க, அதே டீம் தான் திரும்ப திரும்ப உட்காந்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு காட்டுறதுக்கு கூட ஒரு 1000 பேரை திரட்ட முடியாத நிலைமையில் தான் அவங்க இருக்காங்க. நம்ம ஏற்கனவே பார்த்தோம், கிருஷ்ணகிரியில் ஒரு கூட்டம் ஒன்று நடத்தி வட இந்தியர்களை கூப்பிட்டு வச்சு அங்கே மீட்டிங்கில் உட்கார வச்சாங்கன்னு பாலிமர், நியூஸ் 24/7 செய்தியெல்லாம் வந்துச்சு. டெல்லியில் போய் ஒரு கூட்டம் நடத்தி அங்கே ராமதாஸ் ஐயா மாஸ்க் போட்டுட்டு அங்கே கூட்டம் நடத்தினாங்க. மாஸ்க்கை பிரிச்சா எல்லாம் முக்கால்வாசி எல்லாம் ஹிந்திக்காரங்க. இங்கேருந்து போனது ஒரு 20 பேர் தான், மிச்சம் ஒரு 200-300 பேர் எல்லாம் ஹிந்திக்காரன். லோக்கலில் காசு கொடுத்து கூட்டம் நடத்தி அவனுக்கு ஹிந்தியில் வந்து அவனை எதுக்கு போராடுறீங்கன்னா அவனுக்கு சொல்ல தெரியல, ஹிந்தியில் ஏதோ சொல்லிட்டு இருக்கானுங்க, காசு கொடுத்தாங்க வந்து நிற்கிறவங்க. இதுதான் அவங்களோட நிலைமையாக இருக்குது. மக்கள் ஆதரவு இருந்ததுன்னா இப்படி காசு கொடுத்து கூட்ட பாமக கலாச்சாரத்தில் இல்லாத ஒரு விஷயத்த செய்ய வேண்டிய அவசியம் அவங்களுக்கு இல்லைல்ல. அவங்களுக்கு மக்கள் ஆதரவுங்கிறதே கிடையாது. இப்போ இங்கே பாமகவுக்கு இப்போ என்ன நடக்குதோ, அதாவது தந்தை மகனுக்கு நடுவில் இருக்கக்கூடிய இந்த சண்டை மாதிரி தான் தேசியவாத காங்கிரஸில் சரத்பவார் மற்றும் அஜித் பவார் நடுவில் நடந்துச்சு. ஒரு கட்டத்தில் வந்து பாமக நிறுவனர் ராமதாஸ் அவர்கள் காந்திமதி அவர்களையும் தன்னுடைய பேரன் முகுந்தன் அவர்களையும் கொண்டு வர மாதிரி அங்கே தன்னுடைய மகளையும் பேரனையும் கொண்டு வராங்க. ஒரு கட்டத்தில் வந்து இணைஞ்சிட்டாங்க. அப்போ இங்கேயும் ஒரு கட்டத்தில் வந்து இணைவாங்களா அப்படின்றது கேள்விக்குறி. இணைவாங்களா என்னன்னு தெரியல.
ஆனா அங்க வந்து ஒரு கட்டத்துல என்ன ஆகுது அப்படின்னா தொண்டர்கள் 2 பேரும் தொண்டர்கள் நிர்வாகிகள் 2 பேரும் சண்டை போட்டதுல அவங்க தான் வந்து பாதிப்படைஞ்சாங்க. இப்ப இங்கேயும் அது போல ஒரு கட்டத்துல வந்து அப்பா மகன் வந்து இணைந்த போது தொண்டர்கள் தானே பாதிக்கப்படுவாங்க, கட்சியினுடைய நிர்வாகிகள் தானே பாதிக்கப்படுவாங்க. திரும்பவும் அதே தான் சொல்றேன். 99.9% பாமக விட அன்புமணி அவர்கள் பக்கம் தான் இருக்காங்க. தேர்தல் ஆணையமோ அரசுகளோ இந்த சின்னம் உங்கள் தான், இந்த கட்சி உங்கள் தான் சொல்றதுங்கிறது வந்து வெறும்னே லாபி ஒர்க்னால நடக்கிறது கிடையாது, வெறும் பேப்பர் ஒர்க் மட்டும் கிடையாது. அரசாங்கத்துக்குன்னு எல்லாத்தையும் கவனிக்கக்கூடிய அவங்களுக்குன்னு இன்டெலிஜென்ஸ் கொடுக்கக்கூடிய பிரிவுகள் எல்லாமே இருக்கும். அதன் மூலமா அன்புமணி அவர்கள் தான் பாமக அப்படிங்கிறது பாஜக கட்சிக்கும் தெரியும், பாஜக ஆளும் அரசுக்கும் தெரியும், அது கோர்ட்டுக்கும் தெரியும், அது எலெக்ஷன் கமிஷனுக்கும் தெரியும். 99.9% பாமக அன்புமணி அவர்கள் தான் இருக்குங்கும்போது ஐயா ஒரு வேளை மனம் மாறி அண்ணன் கூட வந்து சேர்றாரு அப்படின்னா ஐயா ஒருவர் வருவார். காந்திமதி அவர்கள் ஸ்ரீகாந்தி அவர்களோ அவங்க பசங்களோ வர்றாங்கன்னா அந்த மொத்தம் 4 பேர் தான் உள்ளே வருவாங்க. அது வாக்கு எண்ணிக்கை எல்லாம் கிடையாது. அவங்க வந்தாலும் வராட்டியும் பாமகோட வாக்கு எண்ணிக்கை எந்த வகையிலும் பாதிக்காது. சரத்பவார் அவர்களுக்கு பின்னாடி இருந்தக்கூடிய அரசியல், அவரோட பலம், அந்த அஜித் பவார் எதிர்த்து அவர் நிற்கும் போது தொடர்ச்சி அவர் எவ்வளோ ஓட்டு அவர் தொடர்ந்து வாங்கினாருங்கிறது இருக்குல்ல, அந்த பலம் இன்னைக்கு ஐயா அவர்கள் அன்னைக்கு இருக்கு நீங்க நினைக்கிறீங்களா? கிடையாது. ஒரு கவுன்சிலர் கூட ஜெயிக்க முடியாத நிலைமையில் தான் அவங்க இன்னைக்கு இருக்காங்க. அது அவங்களுக்கும் நல்ல வெளிப்படையாகவே தெரியும். அப்படிங்கும்போது அவங்க வராததுனால நமக்கு எந்த வித நஷ்டமும் கிடையாது. சொல்லப்போனால் அந்த ஐயா உண்டாக்கிய இந்த பிரச்சனையின் விளைவாக வெளியேற்றப்பட்ட ஜி.கே. மணி, அருள் போன்ற ஆட்களோட வெளியேற்றத்தினால பாமக இன்னும் வேகமாக வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. எப்படி சொல்கிறதுனா, கிட்டத்தட்ட வந்து எப்படி வந்து கழுகு தன்னோட சிறகுகளை உதிர்த்து புதுசாக சிறகுகளை உருவாக்கி அடுத்த வாழ்க்கையை நோக்கி நகர்தோ அந்த மாதிரி பாமக வந்து யார் யாரெல்லாம் இந்த கட்சிக்கு வந்து தேவையில்லாத எக்ஸ்ட்ரா லக்கேஜாக தேக்க நிலைக்கு காரணமாக முட்டுக்கட்டை போடுற ஆட்களாக இருந்தாங்களோ அவங்களெல்லாம் ஒதுக்கிட்டு இப்போ தான் பாமக ஒரு முழு வேகத்தில் தொடர்ந்து முன்னாடி போகுது. அவங்களும் உள்ளே வர வேணாங்கிறதா நாங்கள் நினைக்கிறோம். நான் ஏன் இது முதல்ல இந்த சம்பவத்தை குறிப்பிட்டு சொன்னேன் அப்படின்னா, கடந்த காலத்தில் பார்த்தோம் அப்படின்னா ராமதாஸ் அவர்களுக்கும் நடிகர் ரஜினிகாந்த் அவர்களுக்குமே வந்து அந்த பாபா படத்துல இருந்தே அந்த பிரச்சனை தொடங்குது. அதன் பிறகு 6 தொகுதிகளில் வந்து ரஜினி அவர்கள் தோக்கடிக்கணும் பாமகவை அப்படின்லாம் சொல்லியிருந்தாரு. ஒரு கட்டத்தில் வந்து இந்த சண்டை வந்து முடியுது, 6 ஜெயிச்சிடுறீங்க, இந்த சண்டை வந்து முடியுது. ராமதாஸ் அவர்களுடைய பேத்தி கல்யாணத்துக்கு ரஜினிகாந்த் வராரு, ரஜினிகாந்தோடைய எள்ளு திருமணத்துக்கு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் போறாரு. இப்படி இவங்க 2 பேரும் வந்து சுமூகமா நடந்த விஷயம் என்னன்னா, ரஜினிகாந்த் அவர்கள் ஒரு பேட்டியிலும் தன் ரசிகர்கள் மத்தியில் நடத்தின கூட்டத்திலையும் அவர் சொன்னார், அந்த சிங்கப்பூர்லாம் போயிட்டு வந்து உடல்நலம் சரியில்லாமல் போன போது அவர் சொன்ன விஷயம், இந்த சிகரெட்டை பிடிக்காதீங்க, இதனால எனக்கு உடம்புக்கு பாதிப்பு வந்துச்சு, டாக்டருங்க 2 டாக்டருங்க சொன்னாங்க, நான் தான் கேட்கல, என் ரசிகராகி நீங்களும் இதை பண்ணாதீங்க, நானும் பண்ண மாட்டேன், நீங்களும் இதை பண்ணாதீங்கன்னு அவர் சொல்லி மானசீகமாக அவங்க ஏன் நல்லதுக்கு தான் சொன்னாங்கிற வார்த்தையை சொன்னார். அவர் நல்லது தான் சொன்னாங்க, நான் தான் கேட்கலங்கிறத வெளிப்படையாக ஏற்றுக்கொண்டார். அவர் ஏற்றுக்கொண்டாருங்கிறது கிட்டத்தட்ட மன்னிப்பு கேட்கறதுக்கு சமமான ஒரு விஷயம் தான். தான் செய்த தவறுன்னு மாறிட்ட ஒருத்தரை வந்து தொடர்ந்து அவர்களை தாக்குறதோ அட்டாக் பண்ணுறதோ நமக்கு வேறு எந்த அஜெண்டாவும் கிடையாது. அவர் பிடிக்கிறது 10 பேர் அவர் இன்ஸ்பயர் பண்ணுறாரு, அது பண்ண வேணாங்கிறது நம்மளோட பாயிண்ட். அவர் பின்வாங்குறாரு. சந்திரமுகி உட்பட பல படங்கள் வந்து சிகரெட் பிடிக்காம பபுள் கம்முக்கு மாறிட்டாரு, அதெல்லாம் நம்ம பார்த்தோம். தொடர்ந்து சிகரெட் பிடிக்காம இருக்காரு அப்படிங்கிறத பார்த்தோம். அப்படிங்கும்போது நம்மளும் அவரோட பகையை வளர்க்கணும்னு அவசியம் கிடையாது. அதனால அவங்களோட பழகிறோம், அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. இந்த விஷயத்துலையுமே அன்புமணி அண்ணனும் மருத்துவர் ஐயா அவர்களும் அப்பாவும் பிள்ளையுமா அவங்க சமாதானம் ஆவாங்களா ஆக மாட்டாங்களாங்கிறதுலாம் நம்ம பிரச்சனை கிடையாது. ஒரு கட்சிக்காரனா நான் வேலை செய்யும் போது என் மைண்ட்ல அதெல்லாம் ஓடுறதே கிடையாது எனக்கு. ஆனா இந்த சம்பவத்துல என்னன்னா, ரஜினி ரசிகர்கள் மற்றும் பாமக தொண்டர் நிர்வாகிகள்லாம் வந்து சண்டை போட்டுக்கிட்டாங்க, அடிதடிலாம் நடந்தது நம்ம பார்த்தோம். அடிதடி கிடையாது. ரஜினி ரசிகர்கள் வந்து இது எப்படி சந்திக்கிறதா என்னன்னா, ஒரு நடிகரோட கூட்டம் அப்படிங்கிறது ஒரு மாய வலை. அவங்க வந்து எண்ணிக்கை அளவில் வந்து அதிகமாக தெரியலாம், ஆனால் வந்து ஒரு சினிமா தியேட்டரில் கைத்தட்டக்கூடிய விசிலடிக்கக்கூடிய ஆட்கள் ஒரு கள அரசியல் நின்று போராடுறதும், காவல்துறையை எதிர்த்து நிற்கிறதும், எதிர்கட்சிகளை எதிர்த்து நிற்கிறதும், உள்ளூர் இருக்கக்கூடிய பல்வேறு சக்திகளை தான் கட்சிக்காரனுக்காக எதிர்த்து நிற்கிறதுங்கிறது மிகப்பெரிய விஷயம். ஒரு தேட்டரில் போய் ஒரு பிரச்சனை அதிகபட்சம் தேட்டருக்காரர் என்ன பண்ண ஓடு வில்லன்னு வெட்டி விடுவோம், அவ்வளோதான். நீங்கள் ஒரு கட்சிக்காரனுக்காக ஒரு இடத்துல ஒரு பஞ்சாயத்து, ஒரு பிரச்சனை, போலீஸ் ஸ்டேஷன், கவர்மெண்ட் ஆஃபீஸ் போய் நிற்கிறீங்க, இவன் தான் கூட வந்தால் இவன் மேலே 2 கேஸை போடுன்னு சொல்லுவாங்க. ஒரு ஆர்ப்பாட்டம் போராட்டம் பண்ணுறீங்க, சாலை மறியல் பண்ணுறீங்க, போலீஸ் தடியை நடத்தலாம், துப்பாக்கி சூடு நடத்தலாம். அப்போது ஒரு கட்சி ஆதரவாளராக இறங்கி போகக்கூடியவங்களுக்கு இருக்கக்கூடிய கமிட்மெண்ட் லெவலும் ஒரு ரசிகர்களாக இருக்கவங்களுக்கு கூடிய கமிட்மெண்ட் லெவலும் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். ரசிகர்கள் ஒரு காலத்தில் கட்சியினராக மாறலாம், ஆனால் ரசிகர்களாக இருக்கிற வரைக்கும் அவங்களோட கமிட்மெண்ட் லெவலுங்கிறது கம்மி தான். இந்த வித்தியாசம் புரியாமல் பாமகவின் பலம் என்ன, ஒரு உருவான முழு கட்சியோட பலம் என்னன்னு தெரியாமல் ரஜினி ரசிகர்கள்ன்ற பேரில் சிலர் பல வேலைகள் பண்ணாங்க. அதுக்கு அவங்களுக்கு பேக் ஃபயர் ஆச்சு. பாபா படம் என்ன ஆச்சு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ அது வந்து அவங்களோட பலமே அவ்வளோதான். பாமக எதிர்த்து நிற்கிற அளவுக்கு உங்களுக்கு பெரிய பலம் கிடையாது. ஆனால் இன்னைக்கு கிட்டத்தட்ட வந்து பாமக வெர்சஸ் ரஜினிகாந்த் என்ன நிலைமை இருந்ததோ, பாமக வெர்சஸ்
அந்த பூசாரி கும்பல் டீம் வந்து அதே நிலத்துல தான் இருக்காங்க. அவங்களுக்குன்னு ஒரு பலம்லாம் ஒன்றும் கிடையாது. அவங்க வந்து தன்னை அதிகபட்சம் அவங்க என்ன பண்ண முடியும்? ஐயா வந்து அவரோட அரசியல் ஆளுமைக்கும் அவர் இருக்கக்கூடிய இத்தனை வருட அரசியல் அனுபவத்தையும் பயன்படுத்தி ஏதாவது பரபரப்பை உண்டாக்க முடியும். தொடர்ச்சியா செய்திகள் ஏதாவது வர வைக்கிறது, அட்டென்ஷன் கேதர் பண்ணுறது, அதை மட்டும் தான் அவங்களால பண்ண முடியுமே தவிர ஒரு மாஸ் கேதரிங் பண்ண முடியுமா, பெரிய கூட்டத்தை நடத்தி காட்ட முடியுமா, வலு தாங்கிட்ட தான் இருக்குங்கிறத காட்ட முடியுமா, அது அவங்களால முடியாது. சரி, இறுதியா ஒரு கேள்வி. 2014ஆம் ஆண்டு ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் லேடியா மோடியா அப்படின்ற முடக்கத்தை வச்சுதான் அந்த தேர்தலை வந்து எதிர்கொண்டாங்க. ஆனா இப்ப வந்து அதிமுக தலைமையிலான இந்திய கூட்டணி பாஜகவுடன் கூட்டணி அமைச்சு இப்ப இந்த தேர்தலை வந்து சந்திக்கிறீங்க. இது எப்படி பாக்குறது? இதில் பார்க்கறது எதுவுமே கிடையாது. திருமாவளவன் முதல்ல எப்போ எம்எல்ஏ ஆனாரு? எந்த தொகுதிக்கு ஆனாரு? மங்களூருக்கு ஆனாரு. அப்போ கூட்டணியில் யார் இருந்தாங்க? திருமாவளவன் கூட பாஜக இருந்தது. இதே பாஜக தான் திருமாவளவனுக்கு வீடு வீடாக போய் கேன்வாஸ் பண்ணி பூத் ஏஜென்ட்டாக திருமாவளவனுக்கு யார் உட்காந்தாங்க? பாஜக கட்சியினர் தான் உட்காந்தாங்க. பாஜகவோட ஆதரவில் இதே சனாதன சக்திகள் எந்த பாஜக உள்ள பூந்துரும், ஆர்எஸ்எஸ் உள்ள பூந்துரும், சங் பரிவார் உள்ள பூந்துரும், இன்னைக்கு விசிக திமுகவினரெல்லாம் தேவையில்லாத பீதியை கிளப்பி ஒரு ஓட்டு அரசியல் பண்ண ட்ரை பண்ணுறாங்களோ, அதே பாஜகவோட ஆதரவு தான் திருமாவளவன் இன்னைக்கு வந்து எம்எல்ஏ ஆனார். அந்த எம்எல்ஏ வேணான்னு அவர் ரிசைன் பண்ணிட்டாரா என்ன? அதெல்லாம் இல்லைல்ல. கால சூழல்கள் மாறும்போது அரசியல் நம்ம எடுத்துகிட்டு போக போகிறோம். அதில் யாருக்கும் எந்த அப்ஜெக்ஷன் கிடையாது. எல்லா கூட்டணிகளும் மாறி மாறி தான் இருந்திருக்கு. தமிழ்நாட்டில் பாஜக கூட கூட்டணி வைக்காத ஒரு கட்சி சொல்லுங்கள். பாஜக ரொம்ப நல்ல கட்சி, வாஜ்பாய் மிகவும் நல்லவர், ஆர்எஸ்எஸ் இயக்கம் திராவிட இயக்கம் போன்றதான் சொன்னது யாரு? கருணாநிதி. அப்போது அன்னைக்கு நல்ல கட்சியாக இருந்தது. இன்னைக்கு அவங்களோட ஈக்குவேஷன் ஒத்து போகலை. இன்னைக்கு அவங்களுக்கு பாஜக எதிரியாக இருக்கு. எதிரி மேலே சேற்றவாரி பூசுறதை அவங்க வேலையாக பண்ணிட்டு இருக்காங்க. நாளைக்கு அவங்களுக்கு வந்து இன்னொரு ஆகாத கட்சி கூட ஆகும் கட்சியாக மாறிடுச்சுன்னா உடனே எல்லா கதையும் அவங்க மாற்றி பேசுறதுக்கு எப்பயுமே அவங்க தயார் தான். அதில் நமக்கு எதுவும் சந்தேகமே வேணாம். திமுகவோட நிலைப்பாடுங்கிறது அதான் எப்பயுமே. சரி, பார்க்கலாம் சார். பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி சார். நன்றி, தேங்க்யூ.